இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 10 ப்ளவுஸ் ஒரே ஒரு கஸ்டமர் அவங்க வந்து நியூலி மேரிட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சிம்பிளா ஸ்லீவுக்கு மட்டும் எதனா டிசைன் பண்ணி கொடுங்க, நெக்குக்கு சிம்பிளா பேட்ச் கொடுங்கன்னாங்க. அவங்க வந்து சாரி எதுவுமே கொடுக்கல. இப்போ பாத்தீங்கன்னா இதோட ஹிப்பு பார்டரை வச்சு நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு டிசைன் கொடுத்து அதுக்கு பேட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து குட்டி ஸ்லீவுக்கே பஃப் வச்சிருக்கேன். எல்லாமே சின்ன கையே கேட்டிருக்காங்க. இந்த பிளவுஸ்க்கு பாத்தீங்கன்னா நெக்குக்கு வந்து லைட்டா வி ஷேப்ல சமோசா டிசைன் மாதிரி கொடுத்து ஸ்லீவ்க்கு வந்து பஃப் கொடுத்துருக்கேன். இந்த பஃப் வந்து தூக்காது. இதுல வந்து இந்த ரவுண்டுக்கு மட்டும்தான் பஃப் கொடுத்துருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்குக்கு வந்து இந்த பார்டர் மட்டும் வச்சு பா நெக் பினிஷிங் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து இப்போ ட்ரெண்டியா வந்து இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லையா நெக் ஷேப், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லீவ் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்க ஸ்லீவ் தான். ஸோ இந்த ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்திருக்கு. ஸோ பஃப்லேயே இந்த வி ஷேப்ல வருதுல, இது என்னோட அளவு இல்லாதனால ரொம்ப வரைக்கும் மேலே இது பண்ண முடியாது. ஸோ இந்த பாருங்க இந்த ஷேப் வி ஷேப் வருது இல்லைங்களா. ஸோ இந்த ஷேப்ல இந்த பஃப் வச்சிருக்கேன். இந்த பஃப் எப்படி வைக்கிறதுன்றது உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் போடுறேன். இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் நெக் வச்சிருக்கேன். இந்த ஒரு பிளவுஸ் மட்டும் தான் நான் லேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அதிகமா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து லைட்டா ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா நெக் ஒன் சைடு நெக்கு. ஸோ பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர் மிச்சமா இருந்துச்சு, சமோசா கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்கும் சிம்பிளா டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த பஃப் பாத்தீங்கன்னா ஏதோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க பஃப் தான். ஸோ பாருங்க இது வந்து பார்டர் வந்து பாதியா கட் பண்ணி இங்கேயும் லைட்டா பஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லாமே பஃப் கை அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதை வந்து க்ளோஸ் நெக்கா கொடுத்துருக்கேன். ஸோ க்ளோஸ் நெக்ல பாத்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி பேக்ல ஷேப் கொடுத்துட்டு இதோட சாரியும் இல்லை கிளாத்தும் கிடைக்கல. சாரிலே அவங்க கட் பண்ணும் போதே ஓரமா கொஞ்சமா கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிளாத்தே ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக்ல இருந்து நெக்குக்கும் பைப்பிங் கொடுத்துருக்கேன். கை வந்து நம்ம கையில் பஃப் மாதிரி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி பிளவுஸ். மோஸ்ட்லி நம்ம வந்து பட்டு சாரி வந்து ரொம்ப நாளைக்கு காலங்காலத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம். நார்மல் சாரி வியர் பண்றது வேற, நம்ம பட்டு சாரி வியர் பண்றது வேற. ஸோ அதுக்கு நம்ம டிசைன் வச்சுட்டோம்னா நம்ம ஏஜ் மாற டிசைன் திரும்பி போட மாட்டாங்க. ஸோ அதனால அதுல இருந்த நெக் அப்படியே தான் வச்சிருக்கேன். இதுக்கு பட்டு சாரிக்கு இதுக்கு நான் எந்த டிசைனும் பண்ணல. ஸோ நார்மலா தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸ். இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா நெக்குக்கு வந்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பிளவுஸ் காட்டன் சாரி. நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா பேட்ச் கொடுத்துட்டு சிம்பிளா கோல்டுல லேஸ் கொடுத்துட்டு கை பாத்தீங்கன்னா குட்டி கைக்கு கையில் பஃப் வச்சுட்டு கீழே ஒரு ஃபில் பஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு இந்த வீடியோல எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல வர ஒவ்வொரு பஃப்பும் எப்படி ஸ்டிச் பண்ணும் கட்டிங் ஸ்டிச்சிங்கோட வீடியோ போடுவேன். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ண வேணாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.